மேலை கடற்கரையில் உள்ள கொங்கண தேசத்தவர் இவர். வேட்டுவ குலத்தில் பிறந்தவர். போகர் சித்தரின் மாணாக்கர். சிறந்த அம்பிகை பக்தர் ஒரு நாள் தவத்தில் ஆழ்ந்திருந்தபோது மரத்தில் இருந்த ஒரு கொக்கு எச்சமிட்டது. சித்தர் கோபமுடன் நோக்க கொக்கு உடனே எரிந்து சாம்பலானது. தவம் கலைந்ததால் உணவுக்காக வீடு சென்றார். அங்கே ஒரு பெண்மணியிடம் உணவு கேட்டார். அவள் காலம் தாழ்த்தினாள். கோபத்தில் அவளையும் நோக்க எரியவில்லை. அவள் அமைதியாக புன்னகைத்து சொன்னாள், கொங்கணவா, நான் கொக்கல்ல எரிந்து போவதற்கு. என் கணவருக்கான பணிவிடையில் இருந்தேன். கடமை முடிக்காமல் உமக்கு எப்படி வர முடியும்? அந்த அம்மையாரின் பக்தியும் ஞானமும் கண்டு கொங்கணர் தன் சினத்துக்காக வெட்கப்பட்டார். அவளின் கற்பின் திண்மையை மெச்சி வாழ்த்தினார். பின்னர் போகர் உபதேசப்படி திருமாளிகை தேவனிடம் சென்று தீட்சை பெற்றார். அங்கிருந்து அவர் திருவேங்கட மலலைக்கு சென்று கடும் தவம் செய்தார். அங்கு வலவேந்திரன் என்னும் சிற்றரசன் அவரிடம் வந்து சீடராக ஆனான். அவனுக்காக பல நூல்களை எளிய வடிவில் இயற்றினார். ஆழ்வாரோ தம் உடம்பின் அழுக்கை வைத்து இது காணிக்கோடியை யாக்கும் என்றார். இதன் மூலம் கொங்கணர் உண்மையான தத்துவத்தை உணர்ந்தார். சக்தி வெளிப்பாடு தங்கத்தில் அல்ல, தன்னடக்கத்திலும் பக்தியிலும் தான். அடுத்ததாக கொங்கணர் தர்மவியாதனை சந்தித்தார். அவன் தன் பெற்றோரையே தெய்வமாக வழிபட்டவன். அவரிடமிருந்து கொங்கணர் உணர்ந்தார், தர்மமும் கடமையும் கடைபிடித்தால் மனிதனே தெய்வமாக மாறுவான். இவ்வாறு பல சித்தர்களிடம் ஞானம் பெற்ற பிறகு அவர் திருவேங்கடத்தில் யோக சமாதியில் அமர்ந்தார்.